அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி திதிங்க. ஆஷாட மாதம் அப்படின்னாலே ஆனி மாதம் தான். இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி வாராகிக்கு உரிய நவராத்திரி. அதுவும் குறிப்பாக பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு வருடம் முழுவதும் பஞ்சமி திதி வந்தாலுமே இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத இந்த ஒரு பிரச்சனையை எங்களுக்கு தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை, இல்லாட்டி சில விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சமி அந்த நாளில் நம்ம வாராகி தாயை நீங்கள் வேண்டி நம்ம சொல்லுகின்ற அற்புதமான பஞ்சமி தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சாலே போதுங்க. எப்படிப்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு வாராகி தாயை தேடி தருவாள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த தீப வழிபாடு நாளைக்கு நம்ம எந்த நேரத்தில் செய்யணும், எந்தெந்த மந்திரங்கள் சொல்லணுங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆஷாட நவராத்திரியுடைய மிக முக்கியமான ஒரு நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி திதி தாங்க. நமக்கு வருடம் முழுவதுமே வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி இது மாதம் மாதம் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்த வாராகிக்கு உரிய இந்த நவராத்திரியில் அந்த பஞ்சமி தேவியை நம்ம வழிபடுறப்ப இது நாள் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, மனசுக்கு நிம்மதி இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் ஆகணும், எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது ஆனால் அந்த நியாயத்துக்கான அந்த குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய கோர்ட்டு கேஸு இல்லாட்டி வம்பு வழக்குகள் இல்லை வேறு ஏதாவது எதிரி பிரச்சனைகள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நமக்கு அப்படியே வேரோடு தோண்டி எடுப்பவள் தான் வாராகி தாய். அதனால தான் வாராகி தாயை முழுசாக யார் ஒருத்தங்க நம்ம சரணடைகிறோமோ கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கை இது எல்லாமே அம்பாலே பார்த்துக்குவாங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தாங்க, நம்ம பக்கம் நியாயமாக இருக்கணும். நம்ம அடுத்தவங்க கெட்டு போகணும், அடுத்தவங்களுக்காக அழியணும் அப்படின்லாம் நினச்சிட்டு நம்ம அம்பாள் கிட்ட வேண்டக்கூடாது. நல்ல ஒரு மனசோடு தூய்மையான ஒரு அன்போடு நம்முடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் முன்னேற்றத்துக்கு வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் அம்பாள் கிட்ட கேட்டாலே போதும். அதுவும் குறிப்பாக எப்போ எந்த ஒரு விசேஷம்னாலும் தீப வழிபாட்டுக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா ஒரு தீபமானது எப்படி நம்ம வீட்டில் நம்ம ஏற்றி அந்த விளக்கு ஒளிருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருட்டுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அம்பிகை ஒளியேற்ற செய்வாள்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளைக்கு நமக்கு இந்த பஞ்சமி தேதி ஃபஸ்ட்டு எப்போ எத்தனை மணிக்கு நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12:58 மணிக்கு மேலே இந்த பஞ்சமி தேதி பிறக்குது. நமக்கு திங்கட்கிழமை மதியானம் 1:08 வரைக்கும் இருக்குது. எப்பயுமே வாராகி வழிபாடுங்கிறது நம்ம ராத்திரி அந்த இரவு நேர வழிபாடு தான் ரொம்ப விசேஷம். நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது ஒரு 7 மணிக்கு மேலே கூட அது தாராளமாக விளக்கேற்றலாம். அதிகபட்சமாக ஒரு 11-11:30 மணி வரைக்கும் அந்த ஒரு நேரத்தில் கூட நீங்கள் இப்போ எங்கேயாச்சும் அவசரமாக வெளியில் போயிட்டு வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அசைவ உணவுகள் நம்ம எடுத்துருக்கக்கூடாது. ரொம்ப முழு பயபக்தியோட இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றிட்டு நம்ம சொல்லப்போகின்ற அந்த மந்திரங்களை மட்டும் நீங்கள் நாளைய தினம் எளிமையான முறையில் வாராகியை வேண்டி பாருங்கள். எண்ணி ஒரு 3 நாட்கள் இல்லாட்டி நமக்கு இந்த நவராத்திரி முடிவதற்குள்ளவாச்சும் அதற்கான ஒரு தீர்வு, அதற்கான ஒரு சொல்யூஷன் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் காமிச்சு கொடுத்துருவார். இந்த தீபத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமி திதி அப்படின்னாலே 5வதாக வரக்கூடிய திதி. அதனால் 5 இலை கொண்டு நம்ம சுவாமியை நம்ம அர்ச்சிக்கிறதுக்கான அந்த இலைகள் மட்டும் கிடச்சா போதுங்க. எல்லாருடைய வீட்லேயும் கிடைக்கக்கூடிய எளிமையான இலைகள் தான். ஃபஸ்ட்டு வேப்பலை. நமக்கு எல்லா இடமும் நம்ம உங்கள் வீட்டில் இல்லாட்டி கூட அக்கம் பக்கம் நம்ம ரோட்டில் போகிற இடத்துல எங்கேயாச்சும் வேப்பலை கிடைக்கும் பார்த்தீங்களா? ஒரே ஒரு கொப்பு ஒரு 4 இலைகள் நீங்கள் ஐதீகத்துக்கு எடுத்தாக்கூட்டா போதும். அதே மாதிரி அடுத்தது மாதுளம்பழ இலைகள், மாதுளம்பழம் செடிகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது செம்பருத்தி இலைகள், அதாவது ஒற்றை செம்பருத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிகப்பு கலர் செம்பருத்தி, அந்த ஒற்றை செம்பருத்தி இலைகள் இது எல்லாமே ஐதீகத்துக்கு ஒவ்வொன்று மொத்தம் அந்த 5 இலைகள் வச்சு நம்ம அதற்கு மேலே தான் தீபத்தை ஏற்றணும். அடுத்தது துளசி இலைகள்.
ஒன்று உங்கள் வீட்டில் இருந்த செடியில் இருந்தால் பறிச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வெளியில் கடையில் சுவாமி நம்ம கோவில் பக்கத்தில் இருந்தால் கூட 2 ஒரு ஐதீகத்துக்கு அந்த இலைகள் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக மருதாணி இலைகள். ஏன்னா இந்த எல்லா இலைகளுமே அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உரிய இலைகள். இப்போ ஏதாச்சும் ஒரு சில இலைகள் இருக்குது, சில இலைகள் இல்லை அப்படின்னா தாராளமாக வெட்டிவேர் இருக்கும் பார்த்தீங்களா, வெட்டிவேர் இருந்ததுன்னா நீங்கள் வெட்டிவேர் எடுத்துக்கலாம். இப்போ வில்வ இலைகள் உங்கள் கிட்ட வீட்டில் பக்கத்தில் கிடைக்கிது அப்படின்னா வில்வ இலைகள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் ஏதாவது உங்கள் பக்கத்தில் என்ன அவைலபிள் இருக்கோ அதில் ஒரு 5 இலைகள், இப்போ 2-3 இலைகள் தான் இருக்குன்னா அதே திருப்பி கூடுதலான ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு மொத்தமாக ஒரு 5ங்கிற ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு, ஏன்னா பஞ்சமி நாயகிங்கிறதுனால 5 இலை கொண்டு நம்ம 5 இலையை நம்ம ஃபுல்லாக அந்த தட்டில் வச்சு அப்படி பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும்தான் நம்ம ஏற்ற போகிறோம். இந்த 5 இலைகள் கொஞ்சம் கூடுதலாக இப்போ நிறைய கிடச்சதுன்னா தனியாக நீங்கள் ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இலை கொண்டு தான் நம்ம சுவாமியை நம்ம அர்ச்சிக்க போகிறோம். இதில் பஞ்சத்திரி போட்டுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுட்டு ஒரே ஒரு தீபம் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்ககிட்ட படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு வழிபாடுகள் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி படங்கள் எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த தீபத்தை சாக்ஷாத் வாராகி தாயாக நீங்கள் நினச்சிட்டு உங்கள் மனசில் நம்முடைய பெத்த அம்மா அப்பா கிட்ட எப்படி நம்ம சொல்லுவோமோ நம்முடைய குறைகளை, மனசு கஷ்டத்தை சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த குறைகள் எனக்கு தீர்த்து கொடுமா, இது மாதிரி தீரவே முடிய மாட்டேங்குது, இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குது, இல்லை நோய்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இக்கட்டான நேரத்தில் கை தூக்கி விடுபவள் தான் வாராகி. அதனால் நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன குறை தீரணுமோ அந்த குறையை நீங்கள் நாளைக்கு இந்த தீபத்தை முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். சுவாமிக்கு இப்போ நம்ம என்ன நிவேதனம் வைக்கணும், உங்களால் என்ன முடியுதோ, நம்ம ஒரு சக்கரை பொங்கல் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கிழங்கு வகைகள் வைக்கலாம், ஒரு உருளைக்கிழங்கே பச்சையாக வைக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு இல்லாட்டி பச்சையாக வைக்கலாம், இல்லாட்டி பீட்ரூட்டு கேரட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது கிழங்கு வகைகள் நம்ம வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இல்லாட்டி மாதுளம்பழ அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளம்பழத்தை உரித்து அதில் கொஞ்சோண்டு தேன் விட்டு சுவாமிக்கு வைக்கலாம், இல்லாட்டி பானகம் வைக்கலாம், இல்லாட்டி பழங்கள் வைக்கலாம். எதுவுமே முடியாட்டி 2 கல்கண்டாச்சும் சுவாமிக்கு வச்சு ஒரு டம்பரில் அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி மட்டும் வச்சுட்டு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இது எங்களுக்கு நடந்தே ஆகணும், எங்களுக்கு நடக்கணும், இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட நம்ம ஒரு குழந்தை எப்படி ஒரு தாய்கிட்ட சொல்லுவாமோ அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு இந்த தீபத்தை ஏற்றி சொல்லி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறோம், 200% நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த ஒரு விஷயங்களை வாராகி ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த ஒரு நாளை நம்ம சப்போஸ் தவறப்பட்டுட்டோன்னா நமக்கு இந்த அடுத்த வருஷம் ஆஷாட நவராத்திரி வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி எல்லா மாதமும் வரலாம். ஆனால் ஆஷாட நவராத்திரியுடைய பஞ்சமி திதிங்கிறது அடுத்த வருடம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள் தாங்க நாளைக்கு வந்திருக்க ஒரு நாள். அதனால் நாளைக்கு எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. இப்படி இது மாதிரி தீபங்கள் ஏற்றப்ப சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் போத்ரினியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சிவாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் அரிக்னியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நமக, ஓம் ஐம் க்ளௌம் வாராகி தேவியை நமக. இந்த 12 மந்திரத்தையுமே நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் உங்கள் கையில் நம்ம உதிரி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, உதிரி அந்த இலைகள் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த இலைகள் கொண்டு உங்கள்கிட்ட என்னென்ன அந்த புஷ்பங்கள் இருக்குது, இலைகள் இருக்கோ அந்த இலைகளாலே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லாட்டி குங்குமம் கையில் எடுத்துகிட்டு குங்குமம் அர்ச்சனை மாதிரி பண்ணலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம வாராகி அம்பாளை நாளைக்கு நீங்கள் அர்ச்சித்து இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் இது வரைக்கும் எங்களுக்கு நடக்காத விஷயங்கள் கூட கண்டிப்பாக நீங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க. ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகங்கிறது அவ்வளோ ஒரு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளை தவறவிடாதீங்க. நம்முடைய இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வாராகி
தேவியே நமகங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்றைக்கும் உங்களோட சப்போர்ட் ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.